இன்றைக்கி ஒரு சிம்பிள் ரைஸ் கீர் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் பாலை வந்து நல்லா பாயில் பண்ணிக்க போகிறேன். இந்த ரைஸ் கீர் செய்கிறதுக்காக ஒரு 1/4 கப் அளவு ரைஸ் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பால் வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த கீரில் ஆட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் குங்குமப்பூ எடுத்திருக்கேன். பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதுலேயும் கொஞ்சமாக இந்த குங்குமப்பூ ஆட் பண்ணிடலாம். வந்து 1/4 கப் அளவு அரிசி ஊற வச்சுருந்தால அந்த அரிசியை இப்போ வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும். அரைச்சி வச்சுருக்க ரைஸை இதை ஆட் பண்ணணும். அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு ஒரே ஒரு தடவை மிக்சியில் சுற்றணும் அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துடும். அந்த கரெக்டாக இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். நடுவில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து 1 கப் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த ரைஸ் கீர் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம சூடாக சர்வ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும்.